Hi, welcome to our channel D2. இன்னைக்கு நான் உங்களுக்கு காட்ட போறது ஒரு ஹேர் பேக், நேச்சுரல் ஹேர் பேக். நான் காட்டுறது எல்லாமே நேச்சுரல் ஹேர் பேக் தான். அதனால நீங்க கண்டிப்பா உங்க கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்றது ரொம்ப முக்கியம். வீக்லி ட்வைஸ் ஆவது நீங்க ஏதாவது ஹேர் பேக் போட்டாதான் உங்க ஹேர் ஃபால் வந்து ஸ்டாப் ஆகும். உங்க ஹேர் வந்து நல்லா ஷைனியா நல்லா க்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம், ஒரு டேபிள் ஸ்பூன் பச்சைப்பயிறு எடுத்துக்கோங்க, செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆஸ் யூஷுவல் எப்போவும் சொல்கிற மாதிரி உங்களுக்கு உங்கள் முடி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் எடுத்துக்கோங்க, பாதி மூடியிலே பாதி தேங்காய் எடுத்தால் போதும். வெந்தயத்தையும் பச்சைப்பயிரையும் நைட்டே ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டா காலையில் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஊற வச்ச தண்ணியே ஊற்றி அரைச்சிக்கோங்க. பேஸ்ட் பண்ணுறக்கு நல்லா ஊறிடும் நைட்டு ஊற வச்சிங்கன்னா. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிடலாம். ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் உங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறப்போ ஹேரில் எல்லாம் நல்லா பிடிக்கும், இல்லைன்னா உதிர்ந்துடும். இப்போ வந்துட்டு இதில் 2 டீஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மரச்செக்கு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள், இல்லை செக்கு எண்ணெய் ஆட் பண்ணுங்கள். கடையில் வாங்குற கண்ட ஆயில் யூஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக உங்கள் ஸ்கேல்ப் வந்துட்டு நல்ல மாய்ஸ்சராக இருக்கும். உங்கள் முடியில் இருக்க ட்ரைனஸ் எல்லாம் போய் ரொம்ப சாஃப்ட் ஆகிடும். இந்த ஹேர் பேக் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். ஷாம்பு எதுவும் போடாதீங்க. அப்படியே ஷாம்பு போடணும்னு தோணுச்சுன்னா ஹெர்பல் ஷாம்பு போட்டுக்கோங்க. இதை போட்டு சும்மா வாஷ் பண்ணாலே உங்களுக்கு ஆயில் அழுக்கு எல்லாமே போயிடும். அதனால் நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ண வேண்டியது தேவையில்லை. ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்களே 1 மந்தில் டிஃப்ரென்ஸை பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.